ஒரு பழக்கடையில இவ்ளோ பெரிய கொய்யா பார்த்தேன். கொய்யால இவ்ளோ பெரிய கொய்யாவா? அப்படின்னு அந்த கொய்யா பார்த்தோனே எனக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசை வந்த அதே தருணத்தில ஒரு சந்தேகமும் வந்துச்சு. ஒருவேளை மருந்து போட்டு விளைவிச்சிருப்பாங்களோ? ஒருவேளை கெமிக்கலா இருக்குமோ? அப்படி அந்த மாதிரியான ஒரு சந்தேகம். நான் வந்து 12ல வந்து சயின்ஸ் குரூப் 12வது படிக்கும்போது அறிவியல் குரூப் தான் எடுத்து படிச்சேன். அதில வந்து தாவர கலப்பினம்ன்றத நான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த பழக்கடையில பார்க்கும்போது எனக்கு அந்த படிச்சது சரியா ஞாபகம் வரல. அந்த அண்ணாகிட்ட கேட்டேன். என்னண்ணா கொய்யாக்கா வந்து இவ்வளோ பெருசா இருக்கே! இது ஒண்ணும் இல்லம்மா, சாப்பிடலாம். ஹைப்ரிட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஹைப்ரிட் அப்படின்னா கலப்பினம். கலப்பினம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யா மரத்தில வந்து கொய்யாக்கா சின்னதா இருக்கும். ஆனா டேஸ்ட் இருக்கும், கலர் இருக்கும், அதில உள்ள நறுமணம் இருக்கும். இன்னொரு கொய்யா மரத்தில பழம் பெருசா இருக்கும். அதில எந்த ஒரு நறுமணமும் இருக்காது, எந்த ஒரு சுவையும் இருக்காது. சும்மா அப்படி பெருசா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப இது 2மே மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லாருக்கும். பெருசாவும் இருக்கணும், நறுமணமாவும் இருக்கணும், டேஸ்ட்டாவும் இருக்கணும். அப்படின்ற ஒரு யோசனைய கையில எடுத்து, அத கலப்பினமாக்கி உருவாக்குறது தான் அந்த கொய்யாக்கா. அது எப்படி கலப்பினம் பண்ணுவாங்கன்னா, மகரந்த சேர்க்கை மூலமா கலப்பினம் பண்ணுவாங்க. இந்த மரத்தில உள்ள பூவையும் எடுத்துப்பாங்க. இந்த மரத்தில இருக்கிற பூவுல, இதில உள்ள மகரந்த துகள்கள அதில சேர்ப்பாங்க. மகரந்த துகள்கள்லாம் சில மலர்கள்ல இப்படி காம்பு மாரி இருக்கும். மேல இந்த செம்பருத்தி பூவுல கூட இருக்கும். அத தொட்டு பார்த்தோம்னாக்கா, நல்லா தூளா நம்ம கையில வரும். அதுதான் மகரந்த துகள்கள். அத சேர்த்து கலப்பினம் பண்றது தான் இந்த ஹைப்ரிட் கொய்யா. இத சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சாப்பிடலாம். பயப்பட வேணாம். இது கெமிக்கலும் கிடையாது. எந்த ஒரு மருந்து போட்டு விளைவிக்கிறது கிடையாது. இது தாவர கலப்பினம் மூலியமா உருவாக்குறது தான். இத சாப்பிடலாம்.